இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ சொல்லுத்தா. அம்மா, அவ நம்ம தேனை பார்க்க வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கல. வேணும்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? இவருக்கு அடுத்து ஒரு பையன் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவரை வேணா கூப்பிட்டு வாங்களேன் பாக்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் சொல்றேன். ஏய், என்னடி கொழுப்பா? ஏன் கோவப்படுறீங்க? பொருத்தோன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இவர் எனக்கு பொருந்த மாட்டாரு. இவர் தம்பிய பாக்கலாம் தானே சொன்னேன். இதுக்கு ஏங்க கோவப்படுறீங்க? மீனாட்சி, என்னம்மா அவங்க மட்டும் அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு என்னைய கேக்கலாம். நான் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா ஒரு தம்பிய கேட்க கூடாதா? சொல்லுமா. இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க, நம்ம அமைதியா இருக்கணுமா? ஏய், என் பேரனுக்கு நான் எதுக்கு இவளை கட்டி வைக்கணும்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இது பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. என் அக்காவை இதுக்கு மேல ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? விடுறா என்ன? அவங்க என்ன ஏன் அக்காவை வேணாங்கிறது? நான் சொல்றேன், உங்க வீட்டு பையன் ஏன் அக்காவுக்கு வேண்டாம். என்னமா நீ என் அம்மாச்சிய கண்ணா பின்னான்னு மரியாதை இல்லாம பேசிக்கிருக்க? உங்க அக்காவுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியாதுமா? தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டு வாசல மிதிச்சிருப்பேனா? அவளுக்கு பேசுறதே பிரச்சனை. இவ திமிர் பிடிச்சவளா இருக்கா. அப்ப இருந்து வளர்த்திருந்தான்னா மரியாதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் இவங்க கூட இருக்க முடியாம தான் வீட்டை விட ஓடி போயிட்டான். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டுரும். ஓ மரியாதை எவ்வளவு வேணும்? சொன்ன கேளு. அத்தை, ஏய், அவ திமிர பாத்தியா? அப்ப இல்லாத விட இப்படிதாண்டி இருக்கும். என்னத்தை இப்படி உன் பொண்ண வளர்த்து வச்சிருக்க? என் அம்மா தனியாளா போராடி என்னையும் என் அக்காவையும் வளர்த்திருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் பேச உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல. மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இருமா. இவ எப்படியா அமைதியா இருப்பா? இவளுக்கு வாயி மேல மாசி வீதியில இருந்து கீழே மாசி வீதி வரைக்கும் நீளுத. ஒருத்திக்கு பேச்சு வராம வாழ்க்கை போச்சு. இவ இப்படி பேசுறதுனாலே இவளுக்கு வாழ்க்கை போயிடும். நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க வாயை திறக்க விடாம திண்டுக்கல் பூட்டை வச்சு பூட்டி போடுவேன். கேட்டியாடா இவளோட எகத்தாளத்தை? என் வாய்க்கு பூட்டு வாங்கி பூட்டு வாழலாம். நீ என் வீட்டுக்கு இல்ல, எந்த வீட்டுக்கும் மருமகளா போக முடியாது. அப்படியே நீ போனாலும் நீ போற இடம் விளங்காது. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இவ பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் கொலகாரியா மாறதுக்குள்ள எல்லாரும் கிளம்புங்க. அப்பதா தேனு. ஐயோ அம்மா, தேனு. ஏய் தேனு, 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 கதவு தர, கதவு தர தேனு. தேனு, தேனு, கதவு தரக்கா. தேனு, தேனு, அக்கா ப்ளீஸ், கதவு தரக்கா. அக்கா, தேனு, கதவு தரமா. அக்கா ப்ளீஸ், தேனு, கதவு தரக்கா. என்னம்மா? விடுமா, நான் செத்துற மாட்டேன். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, இப்போ நீ எதுக்கு அழுவுற? இது என்ன எனக்கு புதுசா நடக்குது? ஏன் தேனு இப்படி எல்லாம் பேசுற? உன்னை எக்கேடு கேட்டு போன சொல்றியா? நான் யாருக்காக வாழறேன்? எனக்காகவா வாழறேன்? உங்க 2 பேருக்காகவும் தானே வாழறேன். என் வாழ்க்கை கெட்டு போன மாதிரி
உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலயும் நடந்துடக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்கள பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். நாங்க ரெண்டு பேருமே நல்லாதே இருப்போம். ஆமா, இப்ப வந்த சம்பந்தம் போனதே நல்லதுன்னு நினைச்சுக்குவோம். அந்த கிழவி இருக்கிற வீட்ல அக்கா சந்தோஷமாவே இருக்க முடியாதுமா. சரியா சொன்ன மீனாட்சி. கடவுளா பார்த்து இதை தடுத்துட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. கவலைப்படாதம்மா, எனக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சிரும். வேற நல்ல மாப்பிள்ளையா தேனுக்கு பார்த்து நாம கல்யாணம் பண்ணி வைப்போம். அம்மா, சுமதி, உன் மனசுக்கு உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீ மனசு போட்டு உழப்பிக்காத. இங்க யாரு தேனுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? அழாத, அம்மா. பாத்துக்கலாம்மா, பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். போனோம். இங்க பாரு மீனாட்சி, நல்ல வேலையா தேடிக்கணும். உங்க அம்மா உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கா. தேனு போய் டீ எடுத்துட்டு வா, போ. இல்ல இல்ல பரவாயில்லம்மா. ஐயோ, என்ன நீங்க நீங்க இருங்க, போமா எடுத்துட்டு வா. என்ன நீங்க எதுவுமே சாப்பிடாம இருங்க. அப்புறம் சுமதி, உன்கிட்ட நான் ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்கக்கா. நீ வந்ததுல இருந்து இது வரைக்கும் வாடகை நான் ஏத்துனதே இல்ல. இது வரைக்கும் நான் 1000 ரூபாய் தான் ஏத்திருக்கேன். எடுத்துக்குங்க. சுமதி, இதுவே வேற ஆளுக்கு விட்டிருந்தா 12,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருப்ப. சரி, ரொம்ப வருஷமா ஒண்ணு மண்ணா பழகிட்டோன்னு நான் எதுவுமே ஏத்தல. அடுத்த மாசத்துல இருந்து ஒரு 2000 ரூபாய் ஏத்தி கொடுங்க. என்னக்கா திடீர்னு 2000 ரூபாய் ஏத்திட்டீங்க? சுமதி, அங்கங்க கொல்ல காசு வாங்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியெல்லாம் கேட்கலையே. எனக்கும் இந்த வீட்டு வாடகைய வச்சுதான் வருமானமே ஓடுது. நீன்றதுனாலதான் இம்புட்டு கேக்குறேன். அதனால ஒரு 2000 ஏத்தி கொடு. சரி, இந்த மாசத்து வாடகை ஒரு கச்சேரி புக்கா இருக்குது. காசு வந்த உடனே நானே வந்து தரேன். சரிம்மா, நாளைக்கு கொடுங்க. ஆனா அடுத்த மாசத்து வாடகையை ஏத்தி கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் நான் வரேன் சுமதி. தேனே வரேம்மா. மீனாட்சி, நான் வரேன். வாங்க. ஐயோ, மீனாட்சி எப்படா படிப்ப முடிப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க போல. மா, பட்ஜெட்ல 2000 ரூபாய் ஏறிடுச்சேமா. இப்போ என்னமா பண்றது? என்ன பண்ண முடியும்? முடியாது நான் சொல்ல முடியும்? இல்ல வேற வீடு பாத்துக்கிட்டு போகவா முடியும்?